ஹலோ, என்ன காக்கா ஆச்சு? போட்டு விட்டீங்களா? சரி காக்கா, சரி காக்கா, கொஞ்சம் பார்த்து பண்ணிருங்க படி. கட்டாயமா, இது நம்மள்ட்ட கடமை இல்லை. கட்டாயமா இன்ஷால்லா இதுக்காக என்னால் முடிஞ்சதை பண்ணுறேம்மா. சரி ஓகே பாப்போம்மா. காக்கா ஆப்ஷன் வாங்க காக்கா. சொல்லுச்சிண்ணா. இல்லை காக்கா, காலையிலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பாருங்க என்ன ஆச்சு, இப்படியே கேட்டுட்டு இருக்கீங்களே, என்னதாங்க ஆச்சு? ஜின்னா, நம்ம வண்டலூர் பக்கத்துல உள்ள மன்னிவாக்கம் மேட்டுத்தெருல ஒரு 100 முஸ்லிம் குடும்பம் இருக்கு. அங்க ஒரு பள்ளி வாசல் கட்டுறாங்க. அதுக்காக நிதி திரட்டிட்டு இருக்கிறேன். ஸோ அதனாலதான் எல்லாட்டையும் பேசிக்கிட்டே இருக்கேன் ஜின்னா. காக்கா ரொம்ப சந்தோஷமான விஷயம் காக்கா. இது சதகத்துல் ஜாரியா நானுமே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் காக்கா. என்ன பண்ணலாம் காக்கா? ஓ அப்படியா ஜின்னா? வா, நம்ம போய் அங்க ஜமாத் தலைவர் இருக்கா, அவங்கள்ட்ட போய் அந்த பள்ளிவாசலை பத்தி கேட்போம். வா இன்ஷால்லா வாங்க காக்கா, போய் பார்க்கலாம். இதான் நம்ம ஜமாத் தலைவர் ஆரிஃப் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆரிஃப் பாய், நம்ம பள்ளிவாசல் கட்டிக்கிட்டு இருக்கீல்ல, அது என்ன ஸ்டேஜில் இருக்கு? இன்ஷால்லா இப்போ நான் லிண்டல் ஸ்டேஜில் இருக்குது. என்ன இன்ஷால்லா இங்கே வந்து ஒரு 100 குடும்பங்கள் வாழ்கிறேன். அவங்களுக்கு தேவையாக தான் இந்த பள்ளி கட்டிருக்கு. ஊரில் உள்ள பெரிய இப்போ பள்ளிவாசலில் போய் கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் ஊரில் உள்ள பெரியவங்க நல்லவங்க எல்லாரும் இதுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி மேலும் உதவி கிடைக்கணும்னு எங்களோட கோரிக்கை. இன்னும் எவ்வளோ நாளில் இந்த வேலையை முடியும்? இன்னும் ஒரு 4 மாதங்களில் இது சிறப்பாக முடிவடையும். இப்போ பணத்துக்கு தேவைக்காக தான் கொஞ்சம் வேலை ஸ்லோவாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பண தேவைகள் தேவைப்படுது. வாங்க கட்டுமான பணியை பார்க்கலாம். வாங்க பள்ளி வாங்க போவோம். அதுதான் நம்ம பள்ளியோட பேசிமா. 8 வருஷமாக நம்ம பள்ளியில் இருக்காங்க. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த மன்னிவாக்கம் மேட்டுத்தெருவில் அமைஞ்சிருக்கிற இந்த ஊரில் 2017 3ஆவது மாதம் நாங்கள் பள்ளி துவங்கினோம். இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையினால் இதை செட்டெல்லாம் பிரிச்சுட்டு தொழுகை நேரம் பள்ளியாக கட்டலாம்னு ஒரு ஏற்பாடு பண்ணி ஜமாத்தார்கள், தலைவர்கள், முக்கியஸ்தர்லாம் சேர்ந்து கலந்து ஒரு ஆலோசித்து இப்போ கட்டுமான பணிக்கு ஓரளவுக்கு நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். போதுமான ஒரு பொருளாதாரம் இல்லாதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு. வசதி படைத்த நல்ல உள்ளவங்கள் சீக்கிரமாக நமக்கு பள்ளிக்கு கொடுத்தாங்கன்னா இது சீக்கிரமாக அல்லாஹ்வுடைய கிருபையில கட்டி முடிச்சிடலாம். நாங்களும் 5 நேர தொழுகைக்கு நிம்மதியாக தொழுகலான்னு ஒரு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்கு பள்ளிக்கு. இன்னும் மோல்டிங் இந்த போடல. பள்ளிக்காக வேண்டிய சதக்கத்துல் ஜாரியா, நன்மைகள் அழியாத நன்மைக்கு நான் கொடுத்தாங்கன்னா அதன் காலங்காலமாக அல்லாஹ் அவர்களுக்கு எத்தனை நபர்கள் இதில் வந்து தொழுகிறார்களோ அத்தனை நன்மை அவர்களுக்கு போய் சேரும். அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கு அல்லாஹ்வுடைய இல்லமாகிய மஸ்ஜிது நூர் பரிபூர்ணமாக ஆகுவதற்கு நல்ல உள்ளம் படைத்த அனைவர்களும் கொடுத்து உதவுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இங்கே உள்ள ஜமாத்தார்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஐவேளை தொழுகைக்கு. அதே மாதிரி இங்கே மர்சா காலை மாலை மர்சா நடக்குது. 15 பிள்ளைகள் மாணவர்கள் வந்து சென்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அல்லாஹ் என்னோட உதவுவான். ஆண்டியும் அரசனும் வேதமில்லை.